அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுடன் பகுப்பாய்வு சேவை குருவுட் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிப்போம். தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் விரிவாக கருத்தில் கொள்ள நாங்கள் முன்மொழிகிறோம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். மொனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் ஐஎன்சி, டிக்கர் MCRI. இந்த மதிப்பாய்வு மே 18, 2025 இன் தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாட்டின்படி குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனம் மொனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. லிஷர் ரேட்ஸ் 29 நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை பார்ப்போம். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் 10 புள்ளிகளில் 7.5 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் கழித்தல் 0.5 புள்ளிகள். நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால், பொதுவாக அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் பங்குச் சந்தையின் சராசரி முடிவு 1.9 புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம். நிறுவனத்தின் 7.5 மதிப்பீட்டிற்கு எதிராக மொனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட். ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல். மொனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள். 12 மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம். மொனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் 23.4% இயக்கவியலை காட்டியது. 12.7% என்ற துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக. இது எதையும் உறுதியாக நிரூபிக்கவில்லை, ஆனால் இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக்கொள்வது மதிப்பு. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மொனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் $1.53 பில்லியன் மதிப்புடையது. துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $196 பில்லியன் ஆகும். மொனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் 0.778% பங்கைக் கொண்டுள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $53 பில்லியன் ஆகும். $56 பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனத்துடன். மொனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் 0.959% உள்ளது. பங்குச் சந்தையின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு. மொனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் ஐஎன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் 0.778%. புத்தக மதிப்பு 0.959%. இது சந்தை மதிப்பை விட 23% அதிகம். துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது 1. ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு 0.16 பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது. புத்தக மூலதனமாக்கல் விகிதம் மூலதனத்தில் 3% ஆகும். நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது 2. நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் 16 ஆகும். துணைப்பிரிவின் சராசரி 39.5 ஆகும். இது துணைப்பிரிவை விட 59% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச் சந்தை விலை மற்றும் லாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது 2. கடந்த 12 மாதங்களில் லாபம் $96 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $96 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தற்போது இருப்பதை விட 0% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் செப்டம்பர் 2. துணைப்பிரிவின் சராசரி 2.5 ஆகும். இது துணைப்பிரிவை விட 16% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு
கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருமானம் $530 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தற்காலிகமாக $530 மில்லியன். இது தற்போது இருப்பதை விட 0% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விளிம்புநிலை 18.2%. துணைப்பிரிவில் சராசரியாக 6.3%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 11.9%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விளிம்பு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 1.134% ஆகும். இது சந்தை மூலதனப் பங்கை விட 46% அதிகம். இந்த உண்மை நிறுவனத்தின் பங்குச் சந்தை விலையின் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது. மோனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி. நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $527,000 மற்றும் துணைப்பிரிவுக்கு $768,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 31.4%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு $33,000. துணைப்பிரிவுக்கு சராசரியாக $19,500 மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 69%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது தனிப்பட்ட பணியாளருக்கு லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் அளவு $181,000. துணைப்பிரிவில் $311,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 72%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு வருவாயை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனைக்கான பங்குகள் 1.8%. துணைப்பிரிவுக்கு சராசரியாக 4.3%. இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 66% அளவைக் காட்டுகிறது. மோனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் துணைப்பிரிவில் RSI நிலை 14, 59% உள்ளது. சாத்தியமான துணைப்பிரிவு பத்திரங்கள் நிறுவனத்தை விட குறைவாக மேற்கோள் காட்டப்படுகின்றன. மோனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் $82.77. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $87.99 ஆகும். தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக 6% ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன. குரூவ் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் மோனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரூவ் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்குக்கு $82.78 என்ற விலையில் உயர்வுக்கு ஆர்டர். நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும். நிறுவனத்தின் மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு. லாபம் 88.45 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 77.11 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால். இந்த வழக்கில் ஜூன் 17, 2025 அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது.
அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் BKNG விற்பனைக்கான இருப்புநிலை பரிவர்த்தனையாக இருக்கும். சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை. இரண்டாவது ஆர்டர் தற்போதைய விலையில் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ். நீங்கள் உலகம் முழுவதும் உள்ள சிறந்த பார்வையாளர்கள்.